ஆமீன். எல்லாம் சேர்ந்து வாசிச்சிடலாமா? 20ஆம் வசனம். I did not pray for these alone, but also for those who believe in me through their word. ஆமென். இன்னைக்கு காலை தியானத்துக்கு நம்ம யோவான் 17ஆம் அதிகாரத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். இந்த 17ஆம் அதிகாரத்துல முத வசனத்துல இருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் தியானிக்க போறோம். இந்த யோவான் 17ஆம் அதிகாரம் பைபிள்லயே ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம் எதுன்னு கேட்டீங்கன்னா இதுதான். நான் எல்லா மெசேஜுக்கும் இத்தியே சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நான் ரொம்ப உண்மையா சொல்லுகிறேன். முழு ஒட்டுமொத்த பைபிள்ல முக்கியமான ஒரு அதிகாரம் எதுனா அது இந்த யோவான் 17ஆம் அதிகாரம். ஏன் அப்படின்றது இந்த செய்தி முடிவுல நம்மளுக்கு தெரியும். யோவான் 17ஆம் அதிகாரமானது இயேசுநாதர் அரெஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் பண்ண ஜபம். தி லார்ட்ஸ் பிரேயர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆண்டவருடைய ஜபம். நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சது ஆ ஃபாதர் இன் ஹெவன், கரெக்ட் தானே? ஸ்கூல்லலாம் ஆ ஃபாதர், இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்கலாம் ஆ ஃபாதர் இன் ஹெவன், தமிழ் மீடியம் படிச்சவங்களாம் பரமண்டலங்களில் உள்ள பிதாவே, எங்கள் பிதாவே, அந்த ஜபம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? இது ஏசப்பா எப்படி ஜபிக்கணும்னு கேட்கிறப்ப நமக்காக சொல்லி கொடுத்த ஒரு ஜபம். ஆனா அவர் எப்படி ஜபம் பண்ணாருன்றது இந்த 17ஆம் அதிகாரம் தான் ப்ரூஃப். இந்த 17ஆம் அதிகாரத்துல அவர் மரிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, நாட் ஈவன் ஒன் டே, ஒரு நாள் கூட இல்லை, அவர் மரிக்கிறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பதாக அவர் பண்ண ஒரு ஜபம். இந்த ஜபத்துல 3 பார்ட் இருக்குது. பகுதி அவர் ஆண்டவருடைய வேலையை செஞ்சு முடிச்சதற்காக ஒரு ஜபம். அதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறதுக்கு ஒரு பகுதி. 2வது அவரோட அவரோட சீஷர்கள் இருந்தாங்க இல்லைங்களா, அந்த சீஷர்களை அவர் போனதுக்கு அப்புறமா ஆண்டவர் பாதுகாக்கணும்ன்றதுக்காக ஒரு ஜபம். 3வது நம்மெல்லாம் இருக்கிறோம்ல, நம்ம எல்லாரும் ஒற்றுமையா யூனிட்டியோட இருக்கணும்ன்றதுக்காக ஒரு ஜபம். இந்த ஒரு ஜபத்துல 3 பகுதி அவர் பண்ணியிருக்கார். ஃபர்ஸ்ட் ஃபார் ஹிம்செல்ஃப், செகண்ட் ஃபார் ஹிஸ் டிசைபிள்ஸ், தேர்ட் ஃபார் த சர்ச். முதல்ல அவருக்காக, 2வது அவருடைய சீஷர்களுக்காக, 3வது சபைக்காக. இந்த ஜபத்துல அவர் முதல்ல ஆரம்பிக்கும் போதே வசனத்தை 17ஆம் அதிகாரம் வசனத்தை வாசிங்களேன். தன்னுடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே வேலை வந்தது. அந்த லைனை அண்டர்லைன், அந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. பிதாவே வேலை வந்தது. இதுக்கு முன்னாடி யோவான் எழுதின இந்த சுவிசேஷ புத்தகத்துல நிறைய டைம் அவரு வேலை வரவில்லைன்னு எழுதியிருக்கிறார். The hour had not come. The hour had not come. இன்னும் வேலை வரவில்லை. இப்ப ஏசப்பாவை அரெஸ்ட் பண்றதுக்கு வந்தாங்க, வேலை வரவில்லை. ஏசப்பாவை கல்லுல இருந்து கொல்ல பார்த்தாங்க, வேலை வரவில்லை. மலை மேல இருந்து தள்ளி கொலை பண்ணலான்னு பார்த்தாங்க, வேலை வரவில்லை. அங்கெல்லாம் யோவான் ஸ்பெசிபிக்கா வேலை வரவில்லை, வேலை வரவில்லை. ஏன்னா தற்செயலா ஏசப்பாவை ஒருத்தர் பிடிச்சி அவரை சாவடிக்க முடியாது. அவராத்தான் போயிட்டு தன்னை மரணத்துக்கு எதுவா எடுத்து ஒப்பு கொடுத்தார். யாரோ ஆக்சிடென்டலா அவரை பனிஷ் பண்ணிடல, அவருக்கு தெரியாத இருக்கிறப்போ அவரை ஒருத்தர் கொன்னுடல. அவராத்தான் தான் ஜீவனை கொடுத்தாருன்றதுக்கான ஆதாரம் இந்த வசனத்திலே இருக்குது. தமிழ்ல 2வது வசனத்துல இருக்குது, இங்கிலீஷ்ல வசனத்திலே கம், வேலை வந்தது. வேலை வந்ததுன்னா இவர் அரெஸ்ட் ஆகிறதுக்கு இவர் என்ன பண்ண போறாரு? இப்ப அவங்க கூப்பிட்டாங்கன்னா இவர் தப்பிச்சு ஓட போறது இல்ல, சரண்டர் ஆக போறாரு. ஆக்சுவல் வேர்டு அதுதான், சரண்டர் ஆக போறாரு. வேலை வந்தது. வேலை வந்த உடனே இவர் என்ன பண்ணாருன்னா, இவரோட சீஷர்கள் எல்லாருக்கிட்டையும் நம்ம போலாம் வாங்கன்னு சொல்லி, அவங்க ஏற்கனவே இருந்த அப்பர் ரூம்ல இருந்து, மேல் அறை அப்படின்னா கடைசியா ஆண்டவர் ராபோஜனம் பண்ணார் இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து கெத்சமனே தோட்டத்துக்கு அவரோட சீஷர்களை கூட்டிட்டு போய் அங்க அவர் ஜபிக்கிறதுக்கு உக்காடுறப்போ அவர் சொன்ன வார்த்தை வேலை வந்தது. அது கம். இப்போ அவர் ஜபம் பண்றப்போ அந்த 2வது வசனத்தை வாசிங்கள தமிழ்ல. வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருணில யாவருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு ஆமீன். இங்கிலீஷ்ல ஒருத்தர் வாசிங்களா 17வது அதிகாரம் வசனத்தை.
ஆமென். NKJV versionல, Father, the hour has come. Glorify your son, that your son may glorify you. உன் குமாரனாகிய என்னை மகிமைப்படுத்தும், நான் உம்மை மகிமைப்படுத்தும்படியாக. Glorify me so that I can glorify you. என்ன நீங்க மகிமைப்படுத்துங்க. இப்போ ஏசப்பா இந்த அவருடைய ஊழிய நாட்கள் 3 வருஷத்துல எந்த அற்புதத்தை செஞ்சாலுமே கடைசியா இதை நானா செய்யல, பிதா தான் என்னை செய்ய வச்சாருன்னு சொன்னார். இதுவே அவர் பண்ண பெரிய தியாகம் தான். ஏன்னா அவரும் பிதாவுக்கு நிகரானவர். அவர் பிதாவுக்கு நிகரானவராய் இருந்தும் அவர் செஞ்ச எல்லா ஊழியத்துக்கும் மகிமையை யாருக்கு கொடுத்தாரு? பிதாவுக்கு கொடுத்தாரு. அவர் எதை செஞ்சாலுமே அதுக்கான முழு மகிமையை பிதாவுக்கு தான் அவர் வந்து கொண்டு போய் சேர்த்தார். இப்போ உதாரணத்துக்கு 5 அப்பம் 2 மீன் என்ன பண்ணாரு? 5000 பேருக்கு அதை சாப்பாடா கொடுத்தாரு. அப்பவும் கூட செத்துட்டவங்களே வந்து வார்த்தையினால உயிரோட எழுப்ப முடிஞ்ச ஏசப்பா அந்த இடத்துல கூட டைரக்டா இதை போய் பங்கு போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கலாம் இல்ல. ஆனா ஏசப்பா என்ன பண்ணாரு? பிதாவுக்கிட்ட காமிச்சு அது பெருகுனதுக்கு அப்புறம் மகிமையை பிதாவுக்கு கொடுத்தாரு. அப்போ ஏசப்பா இங்க பூமிக்கு வந்ததுக்கான நோக்கத்துல விஷயமே அவர் செய்யற எல்லா ஊழியத்துக்குமான மகிமைய, குளோரிய, கிரெடிட்ட, அவருக்கு கிடைக்கிற எல்லா பேர் புகழை யாருக்கு கொடுக்கறதுக்காக? பிதாவுக்கு கொடுக்கறதுக்காக. இப்போ அது அவர் செஞ்சுட்டாரு. அடுத்து இந்த ஜபத்தை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, த ஐ ப்ரீஸ்ட்லி பிரேயர் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு பிரதான ஆசாரியன் என்ன செய்வானோ அதை இயேசுநாதர் இந்த ஜபத்துல செஞ்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, பிரதான ஆசாரியன் எப்போ இன்னத்தை செய்வாங்க? பஸ்கா பண்டிகை அப்போ முதல்ல தான் செஞ்ச பாவத்துக்காகவும் தன்னை சுத்திகரிக்கிறதுக்காகவும் ஒரு பலி, தான் குடும்பத்துக்காக ஒரு பலி, தான் தேசத்துக்காக ஒரு பலி, அகில உலகத்துக்காக ஒரு பலி. எப்படி பார்ட்டா அந்த பலியை செலுத்தி பரிசுத்தத்தை பெற்றுக்குவாங்களோ அதே போலவே இந்த இடத்துல ஏசப்பாவும் தனக்கும் தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அகில உலகத்துக்காகவும் ஜபம் பண்றதை பார்க்குறோம். ஸோ இந்த ஜபத்தை ஐ ப்ரீஸ்ட்லி ப்ரேயர்ன்னு சொல்லுவாங்க, பிரதான ஆசாரியனுக்கான ஜபம்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன் அப்படின்னா இந்த வேலை வந்தது அப்படின்னு சொல்றது அதே மாதிரி தான் பிரதான ஆசாரியனும் எப்போ வேணாலும் பலி செலுத்தலாம்னு இல்லை, கரெக்டா சொல்ற டைம்ல தான் பலி செலுத்தணும். 3 மணினா 3 மணிக்கு தான் பலி செலுத்தணும். ஆண்டவர் சொன்ன அந்த நேரத்துல தான் பலி செலுத்தணும். அதே போலவே ஏசப்பா இந்த இடத்துல சொல்றாரு, நான் சொன்ன அந்த நேரம் வந்துச்சு, the hour has come. சரி, அடுத்து இப்போ இந்த 2வது வசனத்துல glorify your son that your son may glorify you. அவர் செஞ்ச எல்லாத்துக்குமான மகிமையும் புகழையும் பேரையும் தானே ஏத்துக்கிறதுக்கு பாத்திரவானா இருந்தும், தான் எல்லா மகிமைக்கும் பாத்திரவானா இருப்பினும் அந்த மகிமை எல்லாம் யாருக்கு கொடுத்துட்டாரு? பிதாவுக்கு. நம்மள இதுல ஒரு செகண்ட் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். எனக்கு இது பிடிக்காது, இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்குறேன். நம்மளுடைய ஊழியத்திலையோ இல்லை ஒரு ஜபம் பண்ணிட்டு அந்த ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்யறப்போ நம்ம அதை எப்படி சொல்லிக்கிறோம்? வெளியே எப்படி சொல்றோம்? ஆண்டவர் நம்மள வச்சு ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டாரு, நம்ம அதை வெளியே எப்படி சொல்றோம்? அவங்க எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கோ போனாங்கோ, நான் ஜெபம் பண்ணோன்னு செட் ஆயிடுச்சு. அவங்க எங்கெங்க போய் பார்த்தாங்க, மசூதிகள்லாம் கூட போயிட்டு வந்தாங்க, நான் ஜெபம் பண்ணோன்னே செட் ஆயிடுச்சு. ஆண்டவரே ஓரம் தட்டிடுறது, நான் தான் எல்லாம், நான் ஜெபம் பண்ணா சரியாயிடும், தீர்க்க தரிசனம் சொன்னா கரெக்டாக நடந்துடும். என்ன மாதிரி வர்ஷிப் நடத்துறவங்க யாரும் இல்லை தெரியுமா? செய்தி என்ன மாதிரி யாருன்னா கொடுக்குவாங்களா? செல்ஃப் ப்ரேயர்னு வந்துட்டா ஐயா தான் வேணா சண்டே சர்ச்சில் சர்வீஸ் கொடுத்துருவாரு, ஆனால் செல்ஃப் ப்ரேயர்னு வந்துட்டா என்ன மிஞ்சிக்க முடியாது, செல்ஃப் ப்ரேயர்ல நான் தான் கிங்கு அப்படின்னு சொல்லிக்கிறோம்ல. நம்ம ஏதாவது ஒரு சின்ன காரியத்தை நம்ம செஞ்சுட்டு போது ஆண்டவருக்கே செஞ்சுட்டாலும் கடைசியா அதுல ஒரு சின்ன புகழை நமக்காக வச்சுக்கிறோம், அதுல ஒரு சின்ன பேரை நமக்காக வச்சுக்கிறோம். அது அப்படியே மைண்ட்ல வச்சுக்கின்னு இது வேற யாரோ கூட இப்படி பண்ணாங்கோ அப்படின்றத யோசிச்சு பாருங்க. பைபிள் இதே மாதிரி ஒருத்தர் பண்ணாரு, ஆண்டவர் கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்காத போயிட்டாரு. யார் ஞாபகம் வருதா? ஞாபகம் வருதா இல்லையா? லூசிபர் பண்ணா இத்ததான். ஆண்டவரை புகழ்ந்து பாடுறப்போ மகிமை ஆண்டவருக்கு கொடுக்காம தனக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கணும். லூசிபர் பண்ண விஷயத்தையே நமக்கே தெரியாம நம்ம பண்ணுக்கிறோம். நம்மளுக்கே தெரியாம லூசிபர்னுடைய ஒரு சின்ன குணம் நம்மளுக்குள்ள வந்துட்டு இருக்குது. ஏதோ ஒரு காரியத்தை செய்யறப்போ அதை நான் செஞ்சேன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புறோம்.
நான் என்னால இது முடியும்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். எல்லாத்தையும் படைச்ச ஏசப்பாவே முழு மகிமையை அவரோட பிதாவுக்கு கொடுக்குறப்போ நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். நம்மளுக்கு எதுக்கு அதுல புகழ்? நம்மளுக்கு எதுக்கு அதுல பேர்? இப்ப நான் ஒரு வீடியோ எடுத்து நான் செய்தி கொடுக்கறத யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல போட்டேன், அதுக்கு ஒரு 10 லட்சம் பேர் பார்த்துட்டாங்க, அது ஒரு பெருமை. ஏசப்பாவே பெருமை பாராட்டிக்கல, முழு மகிமை பிதாவுக்கு கொடுத்தாரு. 4வது வசனம் வாசிங்களேன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்த. நீங்க எனக்கு கொடுத்த வேலையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இங்கிலீஷ்ல பாருங்க, I have glorified you on the earth, I have finished the work which you have given me to do. நீங்க எனக்கு கொடுத்த வேலையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். பிதா குமாரனுக்கு என்ன வேலை கொடுத்தாரு? யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. கரெக்டா 20 நிமிஷத்துல முடிச்சிடுறேன் பதில் சொன்னீங்கன்னா. இல்லைன்னா பைபிள் காலேஜ்ல 3 மணி நேரம் என்னால ஒரே ஸ்டெச்சா கிளாஸ் எடுக்க முடியும், அது இன்னைக்கு பண்ணி காமிச்சிருவேன். தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க. பிதா குமாரனுக்கு என்ன வேலை கொடுத்து அனுப்பிச்சார்? ரட்சிப்பு, வேற பாவ மன்னிப்பு, வேற. ஓகே, ஒன்னொன்னா சொல்லலாமா? முதல்ல பிதாவை பத்தி பழைய ஏற்பாட்டு ஆட்களுக்கு நிறைய தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்க கண்ணால பார்த்த குமாரனை தான். பழைய ஏற்பாட்டுல எங்கெல்லாம் ஆண்டவர் வந்தார்னு இருக்குதோ அதெல்லாம் குமாரன் தான். பிதாவை பத்தி பழைய ஏற்பாட்டு ஆட்களுக்கு நிறைய தெரியாது. ஸோ பிதாவை பத்தி ரிவீல் பண்றதுக்காக அவர் வந்தார். அவர் வந்ததின் நோக்கம், நோக்கம் பிதாவை பற்றியதான தெளிவை மற்றவங்க எல்லாருக்கும் கொடுக்கணுன்றதுக்காக, டு ரிவீல் த ஃபாதர். ரெண்டாவது, டு டீச் காட்ஸ் ட்ரூத், ஆண்டவருடைய சத்தியத்தை போதிக்கிறதுக்காக. முதல்ல ஏசப்பா வந்த உடனே எனக்கு அப்பா இருக்கிறாரு, அவர் 100 முறை அப்பா அப்பா அப்பான்னு இந்த யோவான் புத்தகத்துல எழுதியிருக்கிறார். லிட்டரலா மோர் தென் 100 டைம்ஸ், 100 முறைக்கு மேல யோவான் புத்தகத்துல பிதாவை அப்பா அப்பான்னு சொல்லியிருக்கிறார். ஃபாதர் காட ஃபாதர் ஃபாதர்னு சொல்லியிருக்கிறார். பிதான்றத அந்த ஜனங்களுக்கு அதிகமா சொன்னதே ஏசப்பா தான். அடுத்து அவருடைய சத்தியத்தை, பைபிள் டீச்சிங்கும் அவர் பண்ணார். மூணாவது, டு கால் அண்ட் சேவ் சின்னர்ஸ், பாவிகளை அழைக்கவும் அவர்களை ரட்சிக்கவுமே அவர் வந்தார். அப்படி அழைப்பை பெற்றுக்கொண்டு ரட்சிப்பை அடைந்தவன் நான். என் கூட சேர்ந்து எத்தனை பேர் அடைஞ்சிட்டீங்க ரட்சிப்பை? கையை உயர்த்தினவங்களை எல்லாம் ஆண்டவர் பரலோகத்துக்கு கூட்டின்னு போறாரு. ஓகே, இப்போ ரட்சிக்கிறதுக்காகவும் அந்த பாவிகளை அழைக்கிறதுக்காகவும் அவர் வந்தார். அந்த வேலையும் செஞ்சு முடிச்சுட்டாரா? நாலாவது, டு கிவ் இட்டர்னல் லைஃப் ஃபார் த சேவ்ட், யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டாங்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவனை அருளும்படியாக அவர் வந்தார். கடைசி 5வதா தான் நம்முடைய பாவத்துக்காக மறிக்கிறதுக்கு. அது இன்னும் நிறைவேறல, ஆனா அதுவும் நாளைக்கு நிறைவேற போது. இன்னைக்கே எல்லாத்தையுமே பிதா கிட்ட சொல்லிட்டார், ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுத்த வேலை இந்த 5 விஷயம், இந்த 5 விஷயத்தை நான் செஞ்சுட்டேன். இது மிலிட்ரி டேர்மா இங்க அவர் யூஸ் பண்ணிக்கிறது. ஐ ஃபினிஷ்ட், நான் அதை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றது. ராணுவத்துல எதிராளி ராணுவ படையை வீழ்த்தினதுக்கு அப்புறமா நம்ம நாட்டு ராணுவ படை தளபதி இருக்கிறார் பாருங்க, கமாண்டர் ஆஃப் அவர் ஆர்மி, அவர் சொல்லுவாராம் வெற்றி அப்படின்னு. கைய ஜெய தொனின்னு சொல்லுவாங்கல்ல, ஜெயிச்சிட்ட உடனே அந்த வார்த்தையில அந்த தொனியில பிதா கிட்ட ஏசப்பா ஜபம் பண்ணிக்கிறார். ஆண்டவரே நீங்க சொன்ன வேலையை மிஸ்டேக் இல்லாத செஞ்சுட்டேன், நீங்க எனக்கு சொல்லி அனுப்பின வேலை எல்லாத்தையும் மிஸ்டேக் ஒண்ணு கூட பண்ணாம நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு. இவ்வளவு நேரம் நான் செஞ்ச எல்லாத்துக்கும் மகிமை நான் உங்களுக்கு தான் தரேன், நீங்க எனக்கு என்ன இவ்வளவு பலனை கொடுத்து இதை செஞ்சீங்க, இதற்காக நன்றி இப்படி சொல்லிட்டு இப்போ அவரோட சீஷர்கள் கிட்ட வரார். சீஷர்களுக்காக 6ஆம் வசனத்துல இருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார். முதல்ல 6ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். ஆமென். இப்போ இன்னொரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த வசனத்துல ஏசப்பா அவரோட சீஷர்களை பத்தி பிதா கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே எனக்குன்னு இருந்த இந்த சீஷர்களை எல்லாம் நீங்க எனக்கு கொடுத்தீங்க, நீங்க எனக்கு சீஷர்களை கொடுத்தீங்க, நீங்க எனக்கு கொடுத்த சீஷர்களை நான் என்ன பண்ணிருக்கிறேன், மறுபடியும் உங்க ஊழியத்துக்காக உங்ககிட்டயே கொடுக்குறேன் அப்படின்னு ஏசப்பாவே சீஷர்களை பத்தி சொல்லியிருக்கிறார். அப்போ ஏசப்பா கிட்ட இருந்த சீஷர்களை ஏசப்பா கிட்ட அனுப்பி வச்சது யாரு? யாரு? பிதா. இந்த வசனத்தின் படி பாக்குறப்போ
தேவே யோர்ஸ். இங்க பாருங்க, தேவே யோர்ஸ். எனக்கு நீங்க கொடுத்த சீஷர்கள் உம்முடையவர்கள். தமிழ்ல அந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவர்கள் உம்முடையவர்கள். உம்முடையவர்கள் ஆகிய சீஷர்களை எனக்கு கொடுத்தீங்க. இந்த 3.5 வருஷத்துல அவங்கள பாதுகாப்பா ஊழியத்துக்கு தயார்படுத்தி மறுபடியும் உங்ககிட்டே கொடுக்குறேன்னு ஏசப்பா தம்முடைய சீஷர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில யோசிங்க, எத்தனை பேர் ஆண்டவர் உங்களுக்குன்னு கொடுத்துருக்கிறார்? உங்களோட பிள்ளைகளா இருக்கலாம், கணவர் மனைவியா இருக்கலாம், உற்றார் உணர்வர்களா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரா இருக்கலாம், வேலை செய்யறப்ப நம்ம கூட இருக்கிறவங்களா இருக்கலாம். பிதா ஏசப்பா கிட்ட சீஷர்களை கொடுத்தாருன்னா, பிதா ஏசப்பா கிட்ட கணக்கு கேட்குவாரு. நான் உன்கிட்ட கொடுத்த சீஷர்கள் என்ன பண்ண? கரெக்டா? பக்கத்துல இருக்கிறவங்களை தட்டி எழுப்பி கேளுங்க. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு கொடுத்த ஜனங்களை, மனுஷங்களை நம்ம இன்னும் இதுவரையில என்ன பண்ணிக்கிறோம்? 3 வருஷத்துல வெறும் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள மாத்திரம் இருந்த இந்த கிறிஸ்டியானிட்டின்ற ஒரு மார்க்கம் இன்னைக்கு அகில உலகத்துக்கு பரவுனது இந்த 12 பேர்னால தான். திருப்பி சொல்றேன், கேஜிஎஃப்ன்ற ஒரு பட்டணம் எவ்வளவு பேசுகுதோ அவ்வளவு பேசுகுதுன்னு வச்சுக்கோங்களேன், எருசலேமு. அதுக்குள்ள மாத்திரம் இருந்த இந்த கிறிஸ்துவம் இன்னைக்கு அகில உலகத்துக்கும் பல கோடி கிலோமீட்டர் டிராவல் ஆகிக்குதுன்னா அதுக்கு இந்த 12 பேர் தான். இந்த 12 பேர் இது எத்துன்னு போனாங்கன்னா அதுக்கு காரணம் ஏசப்பா தான். அப்போ 3 வருஷத்துல ஒரு மனுஷன் எவ்வளவு ட்ரைனிங் கொடுத்திருந்தா அகில உலகத்துக்கும் அவங்க பரப்பியிருப்பாங்க. நம்மள எத்தனை பேருக்கு 3.5 வயசுக்கு மேல? நம்ம எல்லாருமே 3 வயசுக்கு மேல தாண்டிட்டு இருக்கிறோம். நம்மளோட வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளவு ஆட்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்? How many people do we have? அது உங்களுடைய பசங்களா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம், இல்ல உங்க பக்கத்து வீட்டுக்காரு, சொந்தக்காரு, யாரானா இருக்கலாம். ஆட்கள் இருக்கிறாங்களே நம்ம வாழ்க்கையில. இவர்களை சீஷராக மாற்றுவதற்கு நம்ம முயற்சி எடுத்திருக்கிறோமா? சரி, பரலோகத்துக்கு நம்ம போறப்போ குமாரனையே கேள்வி கேட்ட பிதா நம்மளை கேட்பாரா மாட்டாரா? நான் உன்கிட்ட கொடுத்த இந்த ஆட்களை நீ என்ன பண்ணன்னு கேட்பாரா மாட்டாரா? எத்தனை பேர் கேட்பாருன்னு சொல்றீங்க? அப்போ அவர் கேட்கிறப்ப நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? இப்ப நான் கேட்கிறப்ப எல்லாருமே அமைதியா இருந்தீங்க. நான் சாதாரண ஆளு, வல்லமையெல்லாம் இல்லாத ஒரு மனுஷன். சர்வ வல்லவர் கேட்குவாரு, அப்ப என்ன பண்ணுவீங்க? உங்களை இவ்வளவு ரிசோர்ஸ் கொடுத்தனே, உன் வருமானத்தை இவ்வளவு கொடுத்தனே, உனக்குன்னு ஒரு வீடு கொடுத்தனே, உனக்குன்னு நண்பர்கள் கொடுத்தனே, உனக்குன்னு குடும்பத்தை கொடுத்தனே, இவங்களை நீ என்ன பண்ண ஆண்டவர் கேட்கிறப்ப நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? பதினேழாம் வசனத்தை வாசிங்களேன். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். எல்லாம் சேர்ந்து ஒரு முறை வாசிச்சிடலாமா? நிறைய பேர் தூங்குறீங்க, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஆமேன். நான் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். என்னுடைய பலத்தினால, எனக்கு இருக்கிற நாலேஜினால, எனக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்துனால, எனக்கு இருக்கிற நண்பர்கள்னால, எனக்கு இருக்கிற எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்னால, எக்ஸ்போஷர்னால, எனக்கு ஏற்பட்டிருக்கிற அனுபவங்கள்னால எவ்வளோ முயற்சி பண்ணாலும் என்னால் பரிசுத்தமாக காத்துக்க முடியல. என்னை பரிசுத்தமாக காத்துக்கிறதுக்கு உதவுற ஒரே ஒரு பொருள், இந்த ஒரே ஒரு விஷயம் இந்த உலகத்துல தான், இது ஒண்டி தான். இது ஒண்ணு தவிர வேற எதனால என்ன பரிசுத்தமாக காத்துக்க முடியல என்னால. பெரிய பெரிய பிரசங்கியார்களுடைய பிரசங்கத்தை கேட்டுட்டா நான் பரிசுத்தமா இருக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை, கண்டிப்பா இல்லை. நான் யூஸ்வலா ஹெட்ஃபோன் போட்டுன்னு வண்டி ஓட்டுவேன். ஏன்னா காத்து போச்சுன்னா கோல்ட் ஆயிடுது. எனக்கு பாட்டு எதுவும் போட மாட்டேன், சும்மா ஹெட்ஃபோன் போட்டுன்னு போவேன். ஒரு டைமு பிரசங்கம் இல்லை பாட்டு எதனா கேட்டுன்னு போறப்போ ஒரு நாள் ஒரு பிரசங்கம், சூப்பரான பிரசங்கம். ஆர்சி ஸ்ப்ரவுல்னு சொல்லக்கூடிய ஒரு வேதாகம ஆசிரியர், அவரு பரிசுத்தத்தை பத்தி ஒரு பிரசங்கம் கொடுத்துக்கிறாரு. சூப்பரா இருக்கும். நீங்க அதை பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் பரிசுத்தமா வாழ போறேன்ற ஒரு தீர்மானம் எடுத்துருவீங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு பிரசங்கம். ஹெட்ஃபோன் மாட்டின்னு அந்த பிரசங்கத்தை கேட்டுன்னு வண்டி ஓட்டுன்னு போயின்னுக்கிறேன். எப்படியெல்லாம் பரிசுத்தமா இருக்கலாம்னு அந்த யார் பிரசங்கம் பண்ணுகிறார். எதிரில் ஒரு அக்கா ஒருத்தர் என் மேலே ஏத்துற மாதிரி குறுக்க வந்துட்டாங்க. பிரசங்கம் காதுல ஊழ்ந்துனே இருக்குது. என் பைத்தியம் சரியா போன்னு திட்டான் அவங்கள. பரிசுத்தத்தை பத்தி உலகத்திலே மிக சிறந்த பிரசங்கத்தை கொடுத்தது அந்த பிரசங்கையார் தான். அந்த பிரசங்கையாரோட செய்தி கேட்டவங்களும் அவளை பத்தி தெரியும்.
உலகத்திலே மிக சிறந்த பிரசங்கியார் கொடுத்துனுக்கிற பிரசங்கம் காதுல கேட்டு இருக்கும் போதே ஒருத்தரை திட்டிட்டேன் நான், பரிசுத்தமா இல்லை நான். அப்ப அந்த பிரசங்கம் கேட்டதுனால நான் பரிசுத்தமாக முடியுமான்னு கேட்டா இல்ல. என்னை சுத்தி இருக்கிற நண்பர்கள் எல்லாம் சர்ச்சுக்கு போறவங்க, அதனால நான் பரிசுத்தமா இருக்குமான்னு கேட்டா இல்ல. எனக்கு இருக்கிற முன் அனுபவத்தை வச்சு பரிசுத்தமா இருக்க முடியுமான்னு கேட்டா இல்ல. இது எதுவுமே என்ன பரிசுத்தப்படுத்த முடியல. இந்த ஒரு வசனம் சொல்லுது, அவரோட வார்த்தை தான் என்ன பரிசுத்தப்படுத்துது. அவருடைய சீஷர்களுக்காக ஜெபிக்கிறப்ப ஏசப்பா சொல்றாரு, உம்முடைய சீஷர்களை, என்னுடைய சீஷர்கள், உம்முடைய சீஷர்களாகிய இவர்களை என்ன பண்ணுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. அவங்கள பரிசுத்தமாக்குறது உங்களால முடியும். அதுவும் அதை எப்படி ஆக்க போறீங்கன்னா, உங்களோட வார்த்தையை கொண்டு, உங்களுடைய வசனத்தினாலே என்ன ஆவாங்க, அவங்க பரிசுத்தமாவாங்க. உங்களுடைய வசனம் தான் என்ன பண்ண போகுது, பரிசுத்தமாக்க போகுது. உங்களோட வசனமே சத்தியமா இருக்குது. அந்த ட்ரூத் தான் நம்மள என்ன பண்ணுமா, பரிசுத்தப்படுத்துமா. பரிசுத்தம் இல்லாதவன் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு வசனம் இருக்குது. ஆண்டவரை நம்ம பார்க்கணும்னா நம்ம கிட்ட அவர் எதிர்பார்க்க போறது, காணிக்க சரியா போட்டியா, ஜபம் பண்ணியா, இதெல்லாம் இல்ல. பரிசுத்தமா இந்தியா, பரிசுத்தமா இந்தியான்ற கேள்விதான் ஆண்டவர் கேட்க போறாரு. அப்ப பரிசுத்தம்னா என்ன, எனக்கு தெரியல. பரிசுத்தம்னா என்ன? சுத்தம்னா டெய்லி பல்லு வளர்க்குறது, குளிக்கிறது, நம்மளை சுத்தமா வச்சுக்கிறது, நம்ம படுகிற இடத்த, நம்ம யூஸ் பண்ற இடத்துங்களை சுத்தமா வச்சுக்கிறது சுத்தம். பரிசுத்தம்னா என்ன? வாட் இஸ் ஹோலி? ஆத்மாவை காத்துக்கிறது. அதான் காத்துக்கிறதுனா என்ன? கரெக்டா 6 நிமிஷத்துல முடிக்க போறேன். ஸோ அதனால தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க. பரிசுத்தம்னா என்ன? ஓகே, பாவத்துக்கு ஆத்மாவை விலக்கி காப்பது. ஓகே, வேற பரிசுத்தம்னா என்ன? நம்ம சர்ச்சு ஜனங்க பாருங்களேன், வெறும் செய்தியெல்லாம் காதுல கேட்டு அப்படியே மறந்துட்டு போயிட்டு இருக்கிறீங்க. ஐயாவே எத்தனை டைம் சொல்லிக்கிறார் பரிசுத்தத்தை பத்தி. டு செட் அபார்ட் ஃபார் காட் அண்ட் மே பி ஹோலி. பரிசுத்தமா இருக்கிறதுனா ஆண்டவருக்காக நான் செப்பரேட்டா வாழ போறேன்றது தான் பரிசுத்தம். மற்றவங்க பண்றது நியாயமோ அநியாயமோ அவங்க பார்வைக்கு நியாயம், ஆனா நான் ஆண்டவர் பார்வைக்கு நியாயமானதை செய்யறேன்றது தான் பரிசுத்தம். பரிசுத்தத்துக்கான டெஃபினிஷன் இதுதான். ஆண்டவரோட பார்வையில நியாயமானதை மாத்திரம் நான் செய்வேன்ற ஒரு கமிட்மெண்ட் இருக்குது பாருங்களேன், அதுதான் பரிசுத்தம். என் ஆத்துமா ஆண்டவர் விரும்புறத மாத்திரம் செய்யுதுன்னு சொல்றோம் பாருங்களேன், அது பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் நமக்குள்ள இருந்தா பரலோகத்துக்கு ஆண்டவர் நம்மளை கூட்டு போக போறாரு. இப்போ முக்கியமான ஒரு பகுதிக்கு வரும். 20ஆம் வசனத்தை மறுபடியும் ஒருத்தர் வாசிங்களேன். ஆமேன். இந்த இயேசுநாதரை கூட எல்லாருமே யூதர்களுக்கான கடவுள் அப்படின்னு தான் நினைச்சாங்க. முடிவுக்கு வந்துட்டோம். எல்லாம் கவனிங்க, தயவு செஞ்சு எல்லாம் கவனிங்க. ஏசப்பாவை கூட யூதர்களுக்கான தெய்வம் தான் இவர் செஞ்ச அற்புதங்கள்ல பெரும்பாலும் ஆல்மோஸ்ட் 99%, 99% அற்புதங்கள் யூதர்களுக்கு தான் செஞ்சார். யூதர்கள் கிட்ட தான் ஊழியம் செஞ்சார். ஆனா கடைசியா ஜபம் பண்றப்போ எனக்காக ஜபம் பண்ணிக்கிறார், கிடியனுக்காக ஜபம் பண்ணிக்கிறார், சூரியக்கல்லாக்காக ஜபம் பண்ணிக்கிறார், கலைவாணிக்காக ஜபம் பண்ணிக்கிறார். 20ஆம் வசனம் அதுக்காக தான் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க வச்சு. இந்த வார்த்தை என்ன சொல்லுது தெரியுங்களா? நான் இவர்கள்னா யார் தெரியுங்களா? சீஷர்கள். இவ்வளவு நேரம் சீஷர்களுக்காக ஜெபம் பண்ணுறாரு, இப்போ சபைக்காக ஜெபம் பண்ண போறாரு. இவர்கள் சீஷர்களுக்காக மாத்திரம் நான் வேண்டிக் கொள்ளாமல், இவங்க பேச்சை கேட்டு யாரெல்லாம் இயேசுநாதரை ஏத்துக்கிறாங்களோ அவங்களுக்காகத்தான் நான் ஜெபம் பண்றேன். அப்போ இதுல நானும் இன்க்ளூட் ஆயிட்டுக்கிறேன். எனக்காகவும் அவர் ஜெபம் பண்ணி இருக்கிறார். நாளைக்கு சாவ போறோன்ற செய்தி நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, டாக்டர் நம்மளுக்கு நேரம் குறிச்சிட்டாங்க. நாளைக்கு சாயங்காலம் நம்ம சாவ போறோம்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணுவோம்? நாளைக்கு செத்துருவோம் தெரிஞ்சிச்சுப்பா, இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறோம்? நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்? என்ன கேட்டா இஷ்டத்துக்கு சாப்பிடுவேன், வண்டி எடுத்துன்னு எவ்வளோ ஸ்பீடா போக முடியுமோ அவ்வளோ ஸ்பீடா போவேன். எதெல்லாம் வந்து என் சொந்தக்காரர் இவங்கெல்லாம் செய்வானாங்களோ அதெல்லாம் செய்வேன். முடி டிசைனா வெட்டிக்கின்னு என்னால் எதெல்லாம் இதெல்லாம் இத்தனை நாள் செய்ய முடியாம இருந்துச்சோ அதெல்லாம் செஞ்சிருவேன். அதெல்லாம் ஆசைப்பட்டுருவேன். கரெக்டா இல்லையா? நீங்களாம் அப்படி பண்ண மாட்டீங்களா? ஜெபம் பண்ணியே இருக்குவீங்களா? என்ன பண்ணுவீங்க நீங்க? நாளைக்கு சாவ போறீங்க தெரிஞ்சுட்டா இஷ்டமா இருந்தெல்லாம் செய்வோம், இஷ்டமா இருந்தெல்லாம் சாப்பிடுவோம். யாரெல்லாம் நெருக்கமாகறாங்களோ அவங்களெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். யாரெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப உறவினர்களா இருக்கிறாங்களோ அவங்கள போய் சும்மா ஒரு ஆயினா சொல்லிட்டு வந்துடும். கடைசியா ஒரு முறை பார்த்துன்னு வந்துடுவோம். கரெக்டா இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல சாவ போறேன்னு தெரிஞ்சவன ஏசப்பா காலுங்களை கழுவுனார் தெரியுமா?
இன்னும் கொஞ்ச நேரத்துல சாவ போறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்காக ஜெபம் பண்ணிக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல சாவ போறாரு, நம்மளுக்காக ஜெபம் பண்ணிக்கிறாரு. இந்த எண்ணம் யாருக்காவது வருமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல மறிக்க போறாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் அடிச்சு கீக்க போறாங்க. அப்ப ஏன் ஞாபகம் இருக்கு இந்த என்னை பத்தி சொல்லியிருக்கிறாரு, என்ன விசுவாசிக்கிறவங்கள நான் என்ன பண்ண போறேன், அவங்களுக்காகவும் தான் ஜெபிக்கிறேன். சரி, ஜெபம் பண்ணி அதோட விட்டாரான்னு கேட்டா இல்ல. 24ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்களேன். பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் எனக்கு என்னில் அன்பா இருக்கிறபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை எனக்கு தந்த இவர்கள் எல்லாம் காணும்படியாக நான் இருக்கிற பரலோகத்துல இவங்க எல்லாரும் பரலோகத்துக்கு வரும்படியா, இவங்க கூட நான் பரலோகத்துல தனியா இல்லாம இவங்க எல்லாரும் கூட இருக்க விரும்புறேன். அதனால இவங்களுக்கு என்ன பண்ணுங்க, சேஃபா வச்சுக்கோங்க. எனக்காக அவர் ஜெபம் பண்ணது வெறும் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணி அனுப்பிடுற ஜெபம் இல்ல. பிதா கிட்ட இவர்கள் எல்லாம் முழு மகிமையில என்ன பார்க்கும்படியா. ஏன்னா அவர் மகிமையை விட்டுட்டு மனுஷனா இறங்கி வந்தவர், சாதாரண மனுஷனா வந்துட்டாரு. அப்படி மனுஷனா வர்றப்பவே பைபிள் அவரை பத்தி, அவர் 10,000ங்களில் சிறந்தவர், வெண்மையும் சிவப்புமானவர், அழகும் சௌந்தரியமும் உள்ளவர், அப்படியெல்லாம் வசனம் அவரை பத்தி வர்ணிக்குது. ஆனா அவரோட மகிமைய ஒரு செகண்ட் பார்த்த மோசேக்கு என்ன ஆச்சு தெரியுங்களா? அவரோட முதுக ஒரு செகண்ட் மோசே பார்த்தாரு. 3-4 நாளைக்கு மோசேவோட மூஞ்சி இந்த டியூப் லைட் மாதிரி பிரைட் ஆயிடுச்சான். எந்த அளவுக்கு பிரைட்னா சூரியன் அளவுக்கு பிரைட் ஆயிடுச்சான். ஜனங்க தயவு செஞ்சு முக்காடு போட்டுக்க, எங்க கண்ணெல்லாம் கூசுதுன்னாங்களா மோசேவை பார்த்து. ஒரு செகண்ட் ஏசப்பாவை பார்த்ததுக்கே, ஒரு வினாடி ஏசப்பாவை பார்த்ததுக்கே மோசேவோட முகம் பிரகாசமா இருந்துச்சுன்னா நித்தியத்துக்கும் அவரை பார்க்க வைக்க போறேன்னு இந்த வசனம் சொல்லுது. அப்ப எனக்காக அவர் ஜெபம் பண்ணி என்ன எங்க கூட்டு போறாரு? பரலோகத்துக்கு. பரலோகத்துக்கு போற அந்த பாக்கியம் வெறும் யூதர்களுக்கான அந்த பாக்கியம் வெறும் யூதர்களுக்கு அல்லாமல் இப்ப யாருக்கும் வந்துச்சு. யாரெல்லாம் ஏசப்பாவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே கூட கிறிஸ்துவின் மகிமையை பார்ப்பதற்காகவும் பரலோகத்தில் அவரோட இருப்பதற்காகவும் இந்த ஜெபத்தை அவர் பண்ணியிருக்கிறார். ஒருவேளை இந்த ஜெபம் அவர் பண்ணலன்னு வைங்களேன், நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போயிருக்க மாட்டோம். ஷோரா சொல்றேன், நான் டெஃபினட்டா சொல்றேன். இந்த ஜெபத்தை அவர் பண்ணிடலன்னா நம்மளுக்கு எல்லாம் பரலோகத்துல இடம் இல்லை. ஏன்னா பழைய ஏற்பாடு சொல்லுது யூதர்களுக்கு மாத்திரம் தான் பரலோகத்துல இடம். ஆனா இந்த வசனத்துல யூதர்களுக்கு மாத்திரம் இல்லப்பா, என்னை பார்த்து யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க, என் சீஷர்கள் பேட்டு யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க, நீங்க எல்லாருமே பரலோகத்துல என்ன பார்ப்பீங்க, என் கூட இருப்பீங்க, என்ன முழு மகிமையில பார்ப்பீங்கன்னு இந்த இடத்துல நம்ம எல்லாருக்காகவும் அவர் ஜெபம் பண்ணதுனால்தான் இன்னைக்கு அவரை விசுவாசிக்கிற நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போறது நிச்சயம். பரலோகத்துக்கு போறதுக்கான நிச்சயத்தை கொடுத்ததே இந்த வசனம் தான் நம்மளுக்கு. அதனாலதான் சொன்னேன் இந்த 17ஆம் அதிகாரம் பைபிள் அவ்வளவு முக்கியம். முழு பைபிள்ல முக்கியமான அதிகாரம் எது? இந்த யோவான் 17ஆம் அதிகாரம். இந்த ஜெபத்துல மாத்திரம் அவர் நம்மளுக்காக ஜெபம் பண்ணிடலன்னா இன்னைக்கு வரல நம்ம பரலோகத்துக்கு போயிருக்க முடியாது. அப்ப நம்ம பரலோகத்துக்கு போறதுக்கான அந்த இடத்துல அவருடைய முழு மகிமையில அவரை பார்க்கறதுக்கான ஒரு பாக்கியம் கிடைச்சதே இந்த ஜெபத்துலதான். கடைசியா முடிக்க விரும்புறேன் நான். அவரே பிதாவினோட மகிமைக்காக வாழ்ந்தாரே, நான் எதுக்காக வாழ்றேன்? எனக்குன்னு வீடு வேணும், வாசல் வேணும், என் சக்சஸ் இருக்கணும், எனக்குன்ட்டு ஒரு கம்பெனியில என் பேச்சை கேட்கறதுக்கு 100 பேர் வேணும், இந்த மாதிரியான ஆசைகள் நம்மளுக்கு இருக்குது. இது எல்லா மகிமைக்கும் பாத்திரராகிய கிறிஸ்துவே இது எதுவுமே எனக்கு இல்லை, எல்லா மகிமையும் பிதான்னு சொல்லிட்டாரு. நம்ம எதுக்காக வாழ்றோம்? நம்ம சாதிக்கிற சாதனைக்கான மகிமையை யாருக்கு கொடுக்குறோம்? யாருக்கு அதை கொண்டு போய் சேர்க்கிறோம்? என் பேர் புகழுக்காக நான் வாழ்றேனா, இல்ல ஆண்டவர் நாமத்தின் மகிமைக்காக நான் வாழ்றேனா? ஒரு கடைசியா ஒரு கதையை சொல்லிட்டு நான் இந்த செய்தியை முடிக்க விரும்புறேன். உண்மையா நடந்த ஒரு ஸ்டோரி. ஒரு பையன், அவங்க அப்பா கார்பெண்டர் அப்பா இந்த பையனுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிறார், எப்படி கார்பென்ட்ரி பண்ணலான்ட்டு. இந்த பையன் ரொம்ப அழகா ஒரு போட்டை செஞ்சான். சூப்பரா ரொம்ப அழகா போட்டை செதுக்கி அவன் ட்ரைனிங்ல கத்துக்கிட்ட மொத்த எக்ஸ்பீரியன்ஸையும் யூஸ் பண்ணி சூப்பரா ஒரு போட்டை செஞ்சு இந்த டேபிள் சைஸ்க்கு செஞ்சு அவங்க வீட்டு வாசல்ல வச்சுட்டு அதை வார்னிஷ் எல்லாம் அடிச்சுட்டு வெயிலுக்கு காய வச்சுட்டு வீட்டுள்ள போயிட்டான். வெயில் தாழ்ந்ததுக்கு அப்புறமா எடுக்கலான்னு வெளியே வந்து பார்த்தா போட்டை இறத்துக்குன்னு போட்டுக்கிறாங்க.
வெயில் போயிட்டதுக்கு அப்புறமா போட்டு எத்தனை வீட்டுக்கு போலான்னு வெளியே வந்தா போட்டை யாரோ எடுத்துன்னு போயிட்டு இருக்கிறாங்க. தெரு தெருவா அழிஞ்சான். தெரு தெருவா அந்த போட்டை தேடினான். அது ஒரு அடகு கடையில இருந்துச்சு. திருடினவங்க ஒரு அடகு கடையில அந்த போட்டை வித்துட்டு காசு வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த பையன் அந்த கடை ஓனர் கிட்ட போய், சார் நான் செஞ்ச போட்டு சார், என் போட்டு சார். அந்த ஓனர் சொன்னாரா, பா எனக்கு அதெல்லாம் தெரியாது, யாரோ ஒருத்தன் எடுத்துன்னு வந்தான், என்கிட்ட காசு வாங்கின்னு இது கொடுத்துட்டு போயிட்டான், நீ காசு குத்தினா இது உனக்கு தரேன். அந்த பையன் உடனே இருங்க வரேன்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட போய் கையில காலில் விழுந்தப்பா 2000 ரூபாய்க்கு வித்துட்டாங்களாம், தயவு செஞ்சு இருக்கிற காசை கொடுங்க அப்படின்னு சொல்லி 2000 ரூபாய் வாங்கின்னு வந்து காசை கொடுத்து அந்த போட்டை இப்படி கட்டி பிடிச்சின்னு, இருதயத்தில் இப்படி கட்டி பிடிச்சின்னு வீட்டுக்கு அந்த பையன் வரப்போ அந்த பையன் என்ன இருந்துச்சு தெரியுங்களா? நான் ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி உனக்காக காசு கொடுத்துக்கிறேன். வாட்டி நான் இதை உன்னை செஞ்சப்போ என் எஃபர்ட்டு, 2வது வாட்டி உனக்கு காசு கொடுத்துக்கிறேன். இது யாராவது ஞாபகப்பட்டுதா நம்மளுக்கு? என்ன அவர் படைச்சாரு பாருங்க, என்னை படைச்சது அவரோட இருக்கிறதுக்காக, எனக்கு ஏதேன் அவர் கொடுத்தது அவரோட இருக்கிறதுக்காக. ஏதேன்ல இருந்து வெளியே போற மாதிரியான காரியத்தை நானே செஞ்சேன். பிசாசுன்ற அடகு கடையில நான் இருந்தேன். மறுபடியும் அவர் எனக்காக வந்து மறுபடியும் எனக்காக கேரியத்தை செலுத்தி மார்போட அணைச்சு, நான் உனக்காக 2 முறை கேரியத்தை செலுத்தினேன்னு சொல்லி என்னை பரலோகத்துக்கு கூட்டின்னு போறேன்னு சொல்லிக்கிறாரு. எனக்காக 2 முறை கேரியத்தை செலுத்தினவர் அவர், 2 முறை எனக்காக பேமெண்ட் பண்ணவர் அவர். அவரோட மகிமைக்காக வாழ போறோமா? நம்ம பேருக்காக வாழ போறோமா? இந்த கேள்வியோடு இந்த செய்தியை நான் முடிக்க விரும்புறேன். இதுவரையிலும் இத்தனை நாள் நீங்க உங்களுடைய குளோரிக்காக நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா, இதுக்கப்புறமா ஆண்டவரோட மகிமைக்காக, ஆண்டவரோட நாமத்தின் புகழ்ச்சிக்காக வாழ விரும்புறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க மாத்திரம் ஒரு நிமிஷம் ஏஞ்சுக்கங்க. இதுக்கப்புறம் நான் ஆண்டவருக்காக வாழ போறேன்னு நினைக்கிறவங்க மாத்திரம் ஒரு நிமிஷம் ஏஞ்சுக்கங்க.